எவ்வளோ காரியங்கள் இருக்குது. நான் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரியாது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். இது ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுறது. என் மகளே, என் மகனே, என் மகளே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். நான் மகிழ்வேன்னு சொல்லல, என்ன சொல்றாரு? என் இருதயம் மகிழும். ஆமே, நம்ம ஞானமா இருந்தா கர்த்தர் சந்தோஷப்படுவாராம். ஆமே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். நம்ம பிள்ளைகள் ஞானமாக இருந்தால் நமக்கு அது சந்தோஷம். நாம் ஞானமாக இருந்தால் நம்ம சிருஷ்டித்த தெய்வம் சந்தோஷப்படுவார். ஆமே. என் பிள்ளை எவ்வளோ சிந்தித்து பேசுது, என் பிள்ளை எவ்வளோ யோசித்து பேசுது, எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையாக என் பிள்ளை பேசுது, அதை ஆண்டவர் பார்ப்பார். ஆமே. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். போதும் சார். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா உங்க தகப்பன் யாரு? நம்ம பரம தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்தலாம். ஆமே. எப்பொழுதும் நம்ம இருதயம், நம்ம ஆவி ஆயத்தமாக இருக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரமும் நம்மளை ஜெபம் பண்ண ஃப்ரெண்டில் கூப்பிடலாம். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஒருவேளை ஆரம்ப ஜெபத்தை கொடுத்தா எப்படி செய்யணும்? ஒருவேளை காணிக்கைக்கு முன்னால் ஜெபிக்க சொன்னால் எப்படி ஜெபிக்கணும்? ஒருவேளை பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொன்னால் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒருவேளை கடைசி ஜெபத்தை பண்ண சொன்னால் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும் எப்பொழுதும். அதான் ஞானம். ஒருவேளை நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணால் எப்படி ஜெபம் பண்ணணும்? தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுனா எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணனா எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்மளுடைய கிராமத்துக்காக ஜெபம் பண்ணால் எப்படி ஜெபம் பண்ணணும்? அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுனா எப்படி ஜெபம் பண்ணணும்னு எப்போ பண்ணணும்? எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். எப்பொழுது ஆயத்தமாக இருக்கணும். இப்போ கூப்பிட்டு வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன பண்ணணும்? நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போ கவனமாக கவனிச்சுக்கிட்டே வரணும். பிரசங்கத்தை கவனமாக கவனிச்சுக்கிட்டே வரணும். ஆராதனை நடக்கும் பொழுதும் என்ன பாடலை பாடுறாங்க, என்ன வார்த்தைகளை கொண்டு பாடுறாங்க அப்படின்றத என்ன பண்ணணும்? கவனமாக கவனிக்கணும். பாஸ்டர் பிரசங்கத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணார். அப்போ ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடும் பொழுது நம்ம அலர்ட்டாக இருக்கணும். எப்பயுமே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அலர்ட்டாக இருக்கணும். அவர் பாடினார், நான் ஞானம் இல்லாதவன், நான் மனிதனாகிய நான் ஞானம் இல்லாதவன், எனக்கு ஞானம் தாரும் ஐயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவனுடைய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் அப்படின்ற அந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு பாடுறாரு. அப்போ ஆண்டவர் என்னோட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, ஞானத்தை குறித்து பாடல்கள் குறைவாக உள்ளது. அவர் பாடும் பொழுது எல்லாருக்குமே இப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு பார்த்தோம். ஞானத்தை குறித்த பாடல்கள் மிகவும் குறைவாக இருக்குது. அப்போ ஞானத்தை குறித்து அநேக பாடல்களை எழுத வேண்டும்ன்ற எண்ணம் எனக்குள்ள உண்டானது. ஆமேன், ஆமேன். அப்படி போல் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் எப்பயுமே யாரோ ஒருத்தர் சாட்சி சொல்கிறாங்கன்னா அந்த சாட்சியை நீங்கள் சொன்னால் எப்படி சொல்லுவீங்கன்னு என்ன பண்ணணும்? நீங்கள் கற்பனை செய்து பார்க்கணும், இமேஜின் பண்ணணும். ஒருவேளை இந்த சாட்சியை நம்ம சொன்னால் எப்படி சொல்லுவோம்? ஒருவேளை இந்த ஆராதனையை நம்ம நடத்தினா எப்படி நடத்தணும்? ஒருவேளை இந்த ஜெபத்தை நம்ம செய்ய சொன்னால் நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நீங்கள்
இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது அதோட உச்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவார், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி ஜெபிப்பார், அப்படி என்ன பண்ணணும், நீங்க கேட்கணும். அப்ப தேவ சித்தத்தை நீங்க எளிதாக புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், எப்படி உட்காருவார், மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுவார் அப்படின்றத நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் உங்களோட இடைபடுவார். இஃப் ஜீசஸ் இஸ் இன் மை பிளேஸ், ஹவ் வில் ஹீ ப்ரீச், ஹவ் ஹீ வில் லீட் த வர்ஷிப், ஹவ் ஹீ வில் லீட் த பிரேயர் அப்படின்னு கேட்கணும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி இந்த ஜெபத்தை நடத்துவார் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஞானத்தின் உச்சம். ஆமென். இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல யோசிக்கணும், இயேசுவை போல நடக்கணும். ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 27 அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 27 அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இது இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து பேசுறது. என் மகனே, என் மகளே, என்னை நிந்திக்கிறவனுக்கு. யார் அவரை நிந்திப்பா, யார் நிந்திப்பா? சத்துரு யாரு? சாத்தான். நம்ம ஞானம் இல்லாம இருந்தா சத்துரு போய் பேசுவானாம் இயேசு கிட்ட போய், இயேசு கிறிஸ்துட்ட போய், உன் பிள்ளை எப்படி மூடத்தனமா பேசுறான் பார், எப்படி மதியீனமா நடக்கிறான் பார் அப்படின்னு சொல்லுவானாம். அதுக்கு தான் சொல்றார், என் மகனே, என் மகளே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஆமென். நம்ம ஞானமா நடந்தோம்னா சத்துரு வெக்கப்பட்டு போவாம், சத்துரு வெக்கப்பட்டு போவாம். நம்ம ஒரு கூட்டமா இருக்கீங்க, ஒரு 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 இடத்துல ஒரு 20 பேர் ஊழியக்காரங்க கூடுனாங்க. ஆண்டவர், நான் மைமுடிவை சொல்கிறேன், யாரையும் நான் குறை சொல்லலை, எனக்கு கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுத்தாருன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு 20 பேர் கூடி இருக்கிறாங்க. அதில் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர். உடனே இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடியவன், ஆனால் வயசில் சின்னவன், இன்னைக்கு ஆனால் பிரபலமான ஊழியக்காரன், டக்குன்னு அவன் என்ன பண்ணிட்டான்னா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி ப்ரே பண்ணும்போது நான் கண்ணை மூடிருக்கேன், ஆண்டவர் என்னை கண்ணை திறந்து பார் அப்படின்றார். கண்ணை திறந்து பாருன்றாரு. நம்ம புறாவை போல கவடற்றவளாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும். கண்ணை திறந்து பாருன்னா வயசில் மூத்த ஊழியக்காரங்கள்லாம் அவனை வினோதமாக பார்க்குறாங்க. அதை எல்லா டினாமினேஷன் வந்திருக்கிறாங்க, பாரம்பரிய சபையிலேருந்து வந்திருக்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் சர்ச்லையும் வந்திருக்காங்க, பெண்டிகாஸ்டல் சர்ச்லையும் வந்திருக்காங்க, எல்லா விதமான ஊழியக்காரங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த பையனை அப்படி பார்க்குறாங்க வினோதமாக. அவன் கண்ணு மூடிட்டு தான் பிரபலமானவன் அப்படின்ற அந்த ஒரு பெருமையில், மேட்டிமையில் அவன் ஏதோ பண்ணுறான். Thus said the Lord, God says, thou now God says என்றான். இவங்க எல்லாம் அவனை கோமாளியை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க, ஒரு ஜோக்கரை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. அங்கே ஞானமாக நடக்க என்ன பண்ணியிருக்கணும், ஞானமாக பண்ண என்ன பண்ணியிருக்கணும்? இன்னும் எல்லாரும் என்னை பார்க்குறீங்க. நிலாவுக்கு நடந்து போனால் எத்தனை வருடங்கள் ஆகும் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. அப்படியே கேட்டேன் உங்களுக்கு. இன்னும் சீரியஸாக இருக்கீங்க. ஏங்க நான் சீரியஸாக பேசுகிறேன், நான் சாதாரணமாக தானே பேசுவேன், எனக்கு கடினமாக பேசுனேன். நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். அவன் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? வயதில் மூத்தவங்களுக்கு என்ன பண்ணு, மரியாதை கொடுன்னு இருப்பார். இப்போ எங்கள் அப்பா கர்த்தருக்குள் மரிச்சிட்டார். ஒருவேளை எங்கள் அப்பா இருக்கிறாருன்னா யாருக்கு நான் மரியாதை கொடுக்கணும், முதலிடம் கொடுக்கணும்? எங்கள் தகப்பனாருக்கு. ஒருவேளை என் வயசில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, நீ ஜெபம் பண்ணுப்பானா ஜெபம் பண்ணணும். நம்ம டேர்ன் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் ஞானம். வயசில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க அபிஷேகிக்கப்பட்டவங்களா அபிஷேகிக்கப்படாதவங்களா, அவங்க வேத அறிவில் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது முக்கியம் இல்லை. நம்ம முன்னாடி அவங்க உலகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென்.
அதனால தான் பவுல் சொன்னார், தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, ஒருத்தர் 2 பேர் சொல்லு, ஆனால் அந்த 2 பேர் காட்டிலும் 3வது ஒரு மனுஷன் அதை விட ஆழமான ஒரு காரியத்தை, ஒரு வெளிப்பாட்டை சொன்னா, முன்னாடி சொன்ன 2 பேரும் நீ அமைதியா இரு. அவங்க மேல கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன், அதை வயசுல குறைஞ்சவங்க பிரபலமா இருக்காங்கன்னு உடனே என்ன பண்றாங்கன்னா, வயசுல மூத்தவங்க எல்லாம் அவங்க யாருன்னே தெரியாம இவங்க என்னமோ ஞானமா இருக்கிற மாதிரி கர்த்தர்கிட்ட பேசினார்னு பேசுறாங்க. இப்போ இந்த இடத்துல மோசே உட்கார்ந்துருக்கிறார், சாமுவேல் உட்கார்ந்துருக்கிறார், யோசேப்பு, தானியேல், ஏசாயா, எரேமியா, எலியா, எலிசா, பேதுரு, பவுல், தோமா, இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க வரிசையா. நான் வாரேன், எனக்கு எப்படி இருக்கும்? நான் எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? முகமுகமாய் ஆண்டவரோட பேசுற மனுஷன் மோசே, மகாபெரிய தீர்க்கதரிசி, கர்த்தரோடு கூட ஒரு ஃப்ரெண்டு பேசுற மாதிரி முகமுகமா பேசுகிற ஒரு மனுஷன். அவருக்கு முன்னால நானே நடுங்கணும். எலியா, எலிசாக்கு முன்னாடி அவங்க விசுவாசம், அவங்களுடைய வைராக்கியத்துக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் பார்க்கணும். பவுல் என்ன சொல்றாரு? கணமனுகரில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அது எப்படி பண்ணணும்? ஈஸி. இப்போ நான் பாஸ்டர், நான் கனப்படுத்தணும், என்னோட வயசுல குறைவு தான். ஆனா இந்த சபைக்கு யார் பாஸ்டர்? இந்த சபைக்கு யார் பாஸ்டர்? அவர் தான். அவர் என்னை கூப்பிட்டுருக்கார், அவர் என்னை கூப்பிட்டு நீங்க பேசுங்கன்னு கொடுத்துருக்கார். நான் என்ன பண்ணக்கூடாது, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் அவரை கனப்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? நான் தரையில் உட்காந்துக்கணுமா? எப்படி கனப்படுத்தணும்? என் இருதயத்தில் கனப்படுத்தணும், வெளிப்புறமா இல்ல. என் இருதயத்தில் எப்படி கனப்படுத்தணும்? என்னை விட ஒரு ஸ்டெப் மேலே வச்சா முடிஞ்சு போச்சு. என்னை விட ஒரு ஸ்டெப் அவரை மேலே வச்சு பார்த்தா என்ன ஆயிடுச்சு? ரொம்ப ஈஸி. ஈஸியா கஷ்டமா? கஷ்டம்ன்றவங்க கையெழுத்தி காமிங்க, ஈஸின்றவங்க கையெழுத்தி காமிங்க. இது எளிது, மற்றவங்க நான் உயர்த்தி பார்க்கறது எனக்கு எளிதுன்னு சொல்ற கையெழுத்தி பார்க்குங்க. நல்ல கைத்தட்டுங்க, நல்ல கைத்தட்டுங்க. இதுதான் ஞானம்ன்றது. இதுதான் ஞானம்ன்றது. நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், இதுதான் ஞானம். அறிவுன்றது உன்னை பற்றி அறிந்து வைத்திருப்பது, அவ்வளவுதான். ஆனால் அந்த அறிவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதான் ஞானம். ஒரு பாட்டு பாடணும், அது பாட்டு பாடணும்னு இப்போ துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அந்த பாட்டு என்ன பண்ணணும்? நல்லா ஜம்ப் பண்ணி பாடணும், நல்லா உற்சாகமாக பாடணும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இந்த பாட்டு என்ன பண்ணணும்? இந்த பாட்டை சாஃப்டா பாடணும். நான் இந்த பாட்டை சோர்ந்து போகாதே மனமே அப்படி என்ன அர்த்தம்? அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில் பாடும்போது என்ன? அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அப்படியே பாடுவீங்க. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, துன்பமா எப்படி இருக்கு? இதுதான் ஞானம், ஒன்றுமே கிடையாது. தெரியுதா? இது என்னமோ மலைச்சு போயிட்டீங்க. நான் டாப்பிக்காக சொன்ன உடனே அது எல்லாரும் ஒன்று, ஐயோப்பா அது பயங்கரமான காரியம் போல. உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்கிறார். ஆமென். என்னைக்கு நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ள வந்து இறங்கிருச்சு. ஆமென். அது ஏன் உங்களுக்கு தெரியல? அது ஏன் உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியாது.
ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமென். நம்ம மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரும்போது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கடந்து வருகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வருகிறார். ஆமென். அப்ப அவருக்குள்ள இருக்கிற என்னெல்லாம் இருக்குன்னு, அவருக்குள்ள ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இது நம்ம பார்ப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். இதே இது பார்த்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். இதுல 2 சொல்றார் பவுல். ஞானத்தின் ஆவி, தெளிவிக்கிற ஆவின்றார். இது தமிழ்ல ஒரு மாதிரி புரியுறது கஷ்டமா இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் புரியுது, ஞானத்தின் ஆவி தெரியுது. தெளிவிக்கிற ஆவின்னா வெளிப்பாட்டின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன். இந்த அபிஷேகம் என்ன ஆகும்னா, நமக்குள்ள நம்ம மனித அறிவு குறைவுள்ளது. சாலமோன் 2 இடத்துல சொல்றாரு, மனித அறிவு குறைவுள்ளது, பரிசுத்தரின் அறிவே அறிவு, அது நிறைவான அறிவு. அதை என்ன பண்றாருன்னா நமக்குள்ள அந்த அபிஷேகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதான் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும், நீ இதுவரை அறியாத காரியம், நீ இதுவரை மனிதனால எந்த மனிதனாலும் அறியாத காரியம், எந்த மனிதனும் அறியாத காரியம் உனக்கு எட்டாததுமான உன் புத்தி கெட்டாதது, உன்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டது. இப்ப ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் PhD படிக்கிற புஸ்தகத்தை கொண்டு போய் பேசினா புரியுமா? 12ஆம் கிளாஸ் புஸ்தகத்தை கொண்டு போய் ஒரு 6ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட போய் பேசினா அதுக்கு புரியுமா? அப்படித்தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆழமான காரியத்தை நம்ம அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, நம்ம புத்திக்கெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள் நம்மகிட்ட வந்து பேசுறாரு. ஆமென். அப்ப என்ன ஆகுது? நீங்க உங்களோட பேச பேச என்ன ஆகும்? நீங்க வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. அதனாலதான் ஞானம் ஒரு முறை பெறப்படுற காரியம் அல்ல. இப்போ ஒரு பிரதர்கிட்ட போய் கேட்குறீங்க, வீடு கட்டிட்டீங்களான்னு கேட்குறீங்க, வீடு கட்டிட்டேன்றார். அடுத்த வருஷம் போய் இன்னொரு வீடு கட்டிட்டீங்களா கேட்பீங்க? வீடு ஒரு தடவை தான் கட்டுவாங்க, கல்யாணம் ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. அப்படி போல இல்லை இது. ஒவ்வொரு நாளும் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டே தான் இருக்கணும் கர்த்தர்ட்ட இருந்து. விசுவாசம் அப்படிதான். விசுவாசத்தின் மேலே விசுவாசம், விசுவாசத்தின் மேலே விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே தான் போகணும். அபிஷேகம் அப்படிதான். அபிஷேகம் ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படி கிடையாது. அபிஷேகத்தில் நம்ம நிரம்பி போய்கிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே தான் போகணும். ஆமென், ஆமென். அதனால ஞானம் ஒரு தடவை பெறப்பட கிடையாது, அன்னிதின வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற காரியம். இந்த ஞானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறக்கிற எல்லாருக்கும் கொடுப்பார் கர்த்தர். மனுஷனாக பிறக்கிற எல்லாரும் கொடுப்பார். ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்கலாம் கிடையாது. மனுஷனாக பிறக்கிற எல்லாரும் யார் உருவாக்குறா? கர்த்தர் தான் உருவாக்குறார். அவங்க எல்லாருக்குமே ஞானம் கொடுப்பார். இப்போ சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? இது கை, இந்த கை இப்படி கொண்டு இப்படி நான் சொல்கிறீங்க, அதுவா என்ன பண்ணுது? எடுக்குது. அதுவா நடக்குது. அதுக்கு யார் சொல்லி கொடுக்குறோமா? இல்லை. அதுவா யோசிக்குது. அதுவா அப்பா இது அம்மா,
இது அண்ணன், இது தங்கச்சின்னு அதுக்காக தெரியுது. காரில் ஏறும்போது அதுவே காரில் ஏறுது. பைக்கில் ஏறினா அதை என்ன பண்ணுது? கால் எடுத்து போடுது. அது இயற்கையாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஞானம். அடுத்து நீ அபிஷேகப்படும் போது, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்படும் போது விசேஷித்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். ஆமென். இது தெய்வீக ஞானம். உலக ஞானம் வேறு. இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆண்டவருடைய ஞானத்தின் ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறது. தெய்வீக ஞானம் இதான் யோசேப்புக்குள்ள, தானியேலுக்குள்ளலாம் இருந்தது. அதுக்கு அப்பாற்பட்ட ஞானம் எதுனா தேவ ஞானம், கர்த்தருக்குள்ள ஞானம். அவர் ஞானத்தின் எப்படின்னா கடல் மாதிரி, அதுல ஒரு துளி தான் நமக்கு கொடுக்கிறார். ஒரு துளி தான் நமக்கு கொடுக்கிறார். இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் என்ன நடக்கும்ன்றதை நான் கணிக்கலாம். என் காலம் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஞானம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிரதான மந்திரி இன்னும் எத்தனை வருஷம் இருப்பார் தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த பிரதான மந்திரி வருவார். அதுக்கு அடுத்த பிரதான மந்திரி வருவார். காலாகாலங்களுக்கு அப்பாற்பட்டு காரியங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஆமென். அப்போ அவருடைய ஞானம்ன்றது அனந்த ஞானம். ஆமென். நீங்க விருப்பப்பட்டால், நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா அந்த ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனம்ன்ற வரம். ஆமென். கர்த்தருடைய ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த மனுஷனை எப்படி நடத்துவார், இந்த பிள்ளை எப்படி நடத்துவார். ஒரு பிள்ளை ஒரு படிப்பை விரும்புது, இந்த படிப்பை படிக்கணும்னு விரும்புது. இந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு விரும்புது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு வரைக்கும் தான் தெரியும். நேற்றிலிருந்து இன்னைக்கு நடவரை தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும் அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அடுத்த வாரம் என்ன நடக்கும் அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அடுத்த வருஷம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அது கர்த்தருக்கு தான் தெரியும். அதை வெளிப்படுத்துறதா ஞானத்தை போதிக்கும் வசனம்ன்றது. ஆமென். எந்த படிப்பை படித்தா அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த பையனை திருமணம் செய்தால் அந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எது சரியாக இருக்கும்ன்றதை வெளிப்படுத்துறதா ஞானத்தை போதிக்கும் வசனம்ன்ற வரம். கர்த்தருடைய ஞானத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு படிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த வசனத்தை நான் சொல்ற வரைக்கும் எல்லாருக்கும் அது உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10, சங்கீதம் 111:10, இந்த மூணுலையும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் இருக்கு. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களோ? இன்னும் 1 மணி நேரம் இருக்குது நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. 1:30 மணி வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு உங்கள் பாஸ்டர். உங்கள் பாஸ்டர் எனக்கு டைம் கொடுத்துருக்கிறார். என்னுடைய பாஸ்டரில் உங்கள் பாஸ்டர், உங்கள் தகப்பனார் எனக்கு 1:30 மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு இருக்கார். இப்போ டைம் பாருங்கள், திரும்பி எல்லாரும் உங்கள் வாட்சை பார்த்துக்கோங்க. இப்போவே டயர்டாக மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க. எனக்கு கொடுத்த கிருபையே அதுதான். ஒரு தடவை ஒரு மூத்த ஊழியக்காரர் கூப்பிட்டார். அவர் பேச வேண்டிய இடம். மிகப்பெரிய ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர், கிட்டத்தட்ட 2000-3000 பாஸ்டர்ஸ் மத்தியில் பேசணும். அவர் முந்தின நாள் ராத்திரி ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு முடியலை, மூச்சு கூட விட முடியலை, எலும்பு கூட முடியலை, அவ்வளோ அகோரமான காய்ச்சல், நீங்கள் பேசிடுங்க பிரதர்னாரு. சரி, இவ்வளோ ஒரு மூத்த ஊழியக்காரர் முடியலைன்னு சொல்லும்போது ட்ரெஸ்ஸு போட கூட முடியலை, அவ்வளோ கொதிக்குது உடம்புன்றார். முக்கியமானது, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மீட்டிங் நடக்கும். மூத்த ஊழியக்கார் அவர் பேசுறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க. சரி, அந்த ஊழியத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம், சரி நான் சொன்னாருன்னு சொல்லி ராத்திரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆராதனையும் நடந்தது, இன்டர்செஷன் ப்ரேயர்லாம் நடந்தது, நிறைய ப்ரே பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேரோடு ஒருத்தர் தூக்கிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தோன்னா அவரை தூக்கிட்டு வராங்க. என்னடா அது இவரை தூக்கிட்டு வராங்களோ, அவர் அப்படியே சேரோடு வந்து வச்சுட்டாங்க. அவர் முடியலை, அவருக்கு மேலே ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டாந்து வச்சுட்டாங்க, போத்தி கொண்டாந்துட்டாங்க. மைக்கை வாங்கி சொல்கிறாரு, எனக்கு உடம்பு முடியலன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் ஏன் வந்திருக்கேன்னா இவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்காகன்னார். இந்த ஒரு சிஸ்டருக்கு தான் லைட் எரியுது, அவங்க மட்டும்தான் உற்சாகப்படுறீங்க. சிஸ்டர் நான் முடித்த பிறகு இந்த வாட்சை கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் சிஸ்டர். நான் அப்போ தான் எல்லாருமே நான் அடுத்து அலையிலியான்வாங்க.
1 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. நான் 1 மணி நேரம் பேசி முடித்தேன். ஏன்னா அவர் பேரே ஞானம், அவ்வளோ பயங்கரமாக பேசுவார், அவ்வளோ ஒரு பிரசங்கியார் அவர். 1 மணி நேரம் பேசி முடித்தேன். உடனே இந்த பிரசங்க மேலிட்டு வெளியே போகும்போதே அந்த மைக்கை மட்டும் வாங்கிட்டு வாங்கினார். வாங்கிட்டு வந்து அந்த உட்காந்த இடத்துல போதுமா இன்னும் பேசட்டுமான்னு கேட்டார். இந்த பாஸ்டர்ஸ்லாம் இல்லை, இன்னும் பேசட்டும்னாங்க. நான் எவ்வளோ ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்கன்னார். சரி, அடுத்து இன்னொரு 1/2 மணி நேரம் பேசி முடித்தேன். போதுமானார். இன்னும் பேசணும்னார். இன்னொரு 1/2 மணி நேரம் பேசுங்கன்னார். பேசினேன், 1/2 மணி நேரம் பேசி முடித்தேன். என்ன சாப்பிட போகலாமா, பின்னாடி பிரியாணி இருக்குது, இல்லை இவர் பேசட்டுமான, இல்லை பிரியாணியில் அப்புறம் சாப்பிடலாம், எப்பயும் சாப்பிட்டுக்கலாம், இவர் பேச சொல்லுங்கன்ட்டார். நல்லா தான் கையை தட்டுங்களேன், எனக்கு இல்லை கர்த்தருக்கு. ஞானம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உலகம் உங்களை தேடி வரும். உலகம் உங்களை தேடி வரும். நீங்கள் சின்ன சின்ன காரியத்தையும் யோசித்து அதை யூகித்து பார்த்து செஞ்சீங்கன்னா உலகம் உங்களை தேடி வரும். ஆமென். சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக ராஜாக்கள் தேடி வந்தாங்க. நானாவிதமான ஜாதி ஜனமும் தேடி வந்துச்சு அந்த ஞானத்தை பார்க்கறதுக்காக, அந்த ஞானத்தை குறித்து கேட்கறதுக்காக. சேபாவின் ராஜஸ்ரீ 1 கோடியிலேருந்து 1 கோடிக்கு வந்தா. எவ்வளவு பிரைஸ் கொண்டாந்தா தெரியுமா? அது வெகுமதி, அதோடைய மதிப்பு தெரியுமா? சேபாவின் ராஜஸ்ரீ சாலமனை பார்க்க வரும்போது வெகுமதிகள் வந்து இறங்கிச்சு அந்த ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு. அதோடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2004 கணக்கின்படி 360 கோடி. 2004 கணக்கின்படி. இப்போ நீங்கள் 2026, நீங்கள் தான் கூகுளில் போட்டு சொல்லணும் எனக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போட்டு நீங்கள் சாட் ஜிபிடியில் போடுவீங்களோ ஜெமினியில் போடுவீங்களோ தெரியாது, மத்தியானம் வந்து சொல்லணும். நீங்கள் 2004 360 கோடின்னா 2026 எவ்வளவு கோடின்னு எங்களுக்கு சொல்லணும். நீங்கள் எனக்கு தெரியல, இன்றைக்கி சொல்ல வேண்டாம், இன்றைக்கி டக்குன்னு சொல்லியிருக்க வேண்டாம். பார்த்து எல்லாருமே எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கிடணும். எனக்கு தெரியாதுங்க, என் பிள்ளை தாங்க நீங்கன்னா கடைசியில் பிள்ளை கல்யாணம் ஆகி போய் நம்மளுக்கு உட்காந்து தான் இருக்கணும். நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ளணும். எல்லாம் வலது வைத்து சொல்லுங்கள், நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும் ஐயா, நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொள்ளணும். நான் ஞானத்தில் வளரணும் ஐயா, எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா, கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். இந்த ஞானம் நமக்குள்ள இருக்குது, ஏன் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும் போதுன்னு இருக்கு. அறிவு எங்க இருக்குது? ஆத்துமாக்குள்ள இருக்குது. ஞானம் எங்க இருக்கு? இருதயத்துல இருக்குது. அது சங்கீதம் 90:12 மோசே இப்படியாக ஜெபிக்கிறார், எங்கள் நாட்கள் இவ்வளவு என்பதை அறியும்படி எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும். ஞான இருதயம். அப்ப ஞானம் எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்குது. 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். திரும்பவும் சொல்றேன், 2 நாளாகமும் 9:23, 1 ராஜாக்கள் 3:9, 1 ராஜாக்கள் 10:24. இந்த 3 வசனங்களிலும் சாலமோனுடைய இருதயத்திலே கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். சாலமோனுடைய இருதயத்தில். அப்ப அறிவுன்றது சிந்திக்கிறது, மூளை, பிரெயின் ஒன்று சிந்திக்கிறது, அதுதான் அறிவு. அது நமக்குள்ள இருக்குது. ஆனா ஞானம்ன்றது எங்க இருக்குன்னு நம்ம இருதயத்தில் இருக்குது. ஞானத்தின் ஆவின்னு பார்த்தோம். ஞானத்தின் ஆவி. அறிவுன்றது சிந்திக்கிறது, ஒரு சிந்தனை, ஒரு தாட்டு, அவ்வளவுதான். இப்போ சொற்பொழிவெல்லாம் பண்றாங்க பாருங்க, பேச்சாளர்கள் மேடையில் பேசுறதெல்லாம் அவங்க சிந்திச்சு பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆனா நமக்கு இருக்கிறது ஞானத்தின் ஆவி நம்ம இருதயத்தில் இருக்குது. அதை நம்மளால புத்தினால அறிந்து கொள்ள, நம்ம மூளையினால அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். நம்ம இருதயத்தில் இருக்குது, தவிர ஆவியாக இருக்குது. அன்பு எப்படி இருக்கு நமக்குள்ள? அன்பு. உங்க பிள்ளை மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க, உங்க தாய் மேல அன்பு வச்சிருக்கீங்க, உங்க தகப்பன் மேல அன்பு வச்சிருக்கீங்க. அது எங்க இருக்கு?
அது எங்க சிந்திச்சா சொல்றீங்க? எங்க அம்மா அதனால நேசிக்கணும், இது என் மகா அதனால நேசிக்கணும், இது என் மகன் அதனால நேசிக்கணும், அப்படி யோசித்தா செய்றீங்க. என்ன பண்றீங்க? ஒரு பிள்ளை ஓடுது, ஒரு சின்ன பிள்ளை படபடன்னு ஓடுது, ஒரு 4 படி இருக்குது, அது பாட்டு உழ போகுது. தாய் என்ன பண்றாங்க? பட்டா பட்டான்னு ஓடி போய் பிடிக்கிறாங்களா இல்லையா? அது எதனால? அன்பு. அந்த அன்பு எங்க இருக்குது? ஆவியாக இருக்குது. நம்மளுடைய அபிஷேகம் எப்படி இருக்குது? ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் நமக்குள்ள. ஆமென். அதனால உங்க அபிஷேகம் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க, சொல்ல முடியுமா? உங்க பிள்ளை மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனை கிலோ எத்தனை லிட்டர் அன்பு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா அது நமக்குள்ள ஆவியாக இருக்குது. அப்படித்தான் அந்த ஞானம் நமக்குள்ள ஆவியாக இருக்குது. ஆமென், ஆமென். அப்ப அந்த இருதயத்தில் இருக்கிற ஞானத்தை உங்க அறிவினால நீங்க அறிந்து கொள்ள முடியாது. இப்ப எனக்குள்ள எவ்வளவு ஞானம் இருக்கு என்னால சொல்ல முடியுமா? ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், நான் தினமும் வளர்ந்துக்கிட்டே வரேன். ஒரு இளவத்துல இல்லை அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அறிவை 2 விதத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஞானம் 2 விதத்தில் பயன்படுது. ஒன்று, அனுதின வாழ்க்கையில் நம்ம வேலைகளை செய்வதற்கு, பேசுறதுக்கு, செய்யறதுக்கு பயன்படுத்துகிறோம். 2வது, கலாபூர்வமான வேலைகளை செய்வதற்கு. கலாபூர்வமானன்னா இப்போ இந்த கீபோர்டு வாசிக்கிறது எல்லாரும் வாசிக்க முடியாது. எல்லாரும் வாசிக்க முடியுமா? ஏன்? இந்த கேமரா பண்ணுறது எல்லாரும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மியூசிக் வாசிக்கிறது எல்லாரும் வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. பெயிண்ட் பண்ணுறது எல்லாரும் பெயிண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அது கலாபூர்வமான வேலைகள், அதுக்கான ஞானம் வேற. அனுதின வாழ்க்கையில் நீங்கள் சமைக்கிறது, உங்கள் வீட்டை நீங்கள் பராமரிக்கிறது, உங்கள் ட்ரெஸ் பண்ணுறது, பேசுறது, இதெல்லாத்துக்கும் ஒரு ஞானம் வேற. கலாபூர்வமான வேலைகளை செய்வதற்கான ஞானம் வேற. இது 4 விதத்தில் பயன்படுத்தலாம். நான் யோசித்து நான் என் அறிவை பயன்படுத்தலாம், ஒன்று. இன்னொரு மனுஷன் சொல்லி அதன்படி நான் நடக்கலாம். இன்னொருத்தர் சொல்லி என்ன பண்ணுறது? இப்போ ஒரு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? தாய் தகப்பன் தான் இப்படி உட்காரக்கூடாது, இப்படி உட்காரணும், இந்த இடது கையில் கொடுக்கக்கூடாது, வலது கையில் கொடுக்கணும், பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொரு மனுஷன் சொல்லி நடக்கிறது 2வது வகையான ஞானம். முதல்ல நாமே யோசித்து நடக்கிறது, 2வது இன்னொரு மனுஷன் சொல்லி நடப்பது, 3வது சாத்தான் சொல்லி நடப்பது. சாத்தான் சொல்லி நடப்பது, தந்திரம் பண்றது, அதான் தந்திரமா நடக்கிறது. யாக்கோபு என்ன பண்ணாரு? யாக்கோபும் ஏசாவும் இரட்டை பிறவிகள் தானே. அப்ப ஏசாவுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம். மூத்த பையனுக்கு தான் சொத்துல பாதி. அப்ப முதல் பாகத்தை அவனுக்கு கொடுக்கணும் ஏசாவுக்கு. அப்ப யாக்கோபு 2வது வந்தவன். ஆனால் என்ன பண்ணுறான்? அவன் டயர்டாக வரான். ஏசா டயர்டாக களைச்சி போய் வரும்போது ஒரு பயத்தங்கூளை கொடுத்து என்ன பண்ணிட்டான்? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். அது என்னது? அது தந்திரம். அது யார்? தந்திரத்தை யார் கற்றுக் கொடுப்பா? சாத்தான். ஏசா மாதிரியே நடிச்சு என்ன பண்ணான்? ஆட்டுத்தோளெல்லாம் போட்டு நான் தான் ஏசான்னு மறுபடியும் பொய் சொல்லி அந்த ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கினான். தந்திரம். அது என்னது? தந்திரம். அதைத்தான் என்ன பண்றார் ஆண்டவர்? ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிப்பேன். நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம், சாத்தானின் தந்திரத்தில் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு அந்த இதை சொல்றேன் நான். ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிப்பேன். அது இங்கிலீஷ் பீப்புள் அழகா இருக்கு. ஐ வில் கேட்ச் த வைஸ் பீப்புள் இன் தியர் கிராஃப்டினஸ். ஞானத்தை தந்திரமா பயன்படுத்துறது. எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய மனுஷன் இறந்துட்டாருன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கதவெல்லாம் மூடிடுவாங்க. சுற்றி இருக்க வீட்டு கதவெல்லாம் மூடிடுவாங்க. அந்நியர்கள் யாரும் உள்ள இராதபடிக்கு வெளியே போங்கன்றுவாங்க. வேலை பார்க்குறவங்களெல்லாம் எல்லாம் போயிருங்கன்றுவாங்க. கதவை மூடிடுவாங்க. இறந்ததை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. சொத்து பத்திரம், ஏதாவது சொத்து பத்திரம் இருக்கான்னு பார்ப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன எழுதிருக்குன்னு பார்ப்பாங்க. அது என்ன பண்ணுவானுங்கன்னா
வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க நிறைய பேர். இங்கே யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களா ஒரு பத்திரம் ரெடி பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த 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 குமாரனுக்கு இந்த குமாரத்திக்குன்னு எழுதிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்டை விரல் எடுத்து அதில் எடுத்து வச்சுருவாங்க. செத்தவனுடைய கட்டை விரல் அதை எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இறந்துட்டாருன்னுவாங்க. இது 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 என்னது? இது தந்திரம். தந்திரம். அடுத்தது கர்த்தர் சொல்லி நம்ம நடப்பது. முதலாவது நாமே நம்ம அறிவை பயன்படுத்துறது, அது ஒரு வகையான ஞானம். இன்னொன்று மற்றவங்க மனுஷங்க சொல்லி நடக்கிறது, ரெண்டாவது. மூணாவது சாத்தான் சொல்லி நடக்கிறது, நாலாவது கர்த்தர் சொல்லி நடக்கிறது. ஆமென். 4 வகையில் பயன்படும் இது.